நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது குலதெய்வம் தெரியாதவங்க பேச்சம்மன் சுடலை மடனை குலதெய்வமாக வழிபடலாம். ஆனால் எதுக்காண்டி அவங்க பேச்சம்மனையும் சுடலை மடனும் குலதெய்வமாக வழிபடணும் அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் நான் இப்போ சொல்கிறேன். உங்களுக்கு தோணலாம், உன்னோட குலதெய்வம் உன்னோட இஷ்ட தெய்வங்கனால நீ சுடலை மடனை வழிபட சொல்கிற அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதுவும் கிடையாது. ஆனால் நம்ம பேச்சம்மனும் சுடலை மடனும் குலதெய்வம் தெரியாதவங்க குலதெய்வமாக கும்பிடுறதுக்கான நிறைய காரணங்கள் இருக்கு. அந்த காரணங்களை நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். அதுக்கு முன்னால குலதெய்வம் தெரியாதவங்க தன்னோட குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஒரு சில வழிமுறைகள் இருக்கு. அது மூலமா நீங்க, அதாவது அந்த வழிபாடுகளை நீங்க செய்யும் போது உங்க குலதெய்வமே உங்கள்கிட்ட நேர்ல வந்து, இல்ல ஒரு அசரி வாக்கு மூலமா, இல்ல உங்களோட கனவுல வந்தோ, இல்ல யார் மூலமாவோ ஒரு தகவல்கள் உங்களுக்கு நான் தான் உங்க குலதெய்வம் அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அது என்னென்ன முறைகள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த வழிபாடு முறையை அடுத்து பார்ப்போம். அதுக்கு முன்னால உங்க குடும்பத்தில் உள்ள பெரியவங்க, அதாவது உங்களோட தாத்தா இல்ல உங்களோட பாட்டி இல்ல உங்களோட தூரத்து சொந்தங்கள், அதாவது உங்க அப்பா வழி சொந்தங்கள்கிட்ட கேட்டீங்கனாலோ, ஒரு சில நேரத்தில் உங்க அம்மா வழி சொந்தங்கள் உள்ள வயதுக்கு மூத்தவங்க உள்ளவங்ககிட்ட நீங்க கேட்டீங்கனாலும் அவங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அவங்ககிட்ட நீங்க கேட்கனாலே உங்களுக்கு உங்களோட குலதெய்வம் தெரியும். இல்ல அதுவும் தெரியல, உங்களோட குடும்பத்துல யாருக்குமே அந்த குலதெய்வத்தை பத்தின தகவல்கள் எதுவும் தெரியல, எங்க முன்னோர்களுக்கும் யாருக்கும் தெரியல அப்படின்னா அதுக்கு சில வழிபாடு முறைகள் இருக்கு. அந்த மாதிரி நீங்க வழிபாடுகள் பண்ணும்போது உங்க குலதெய்வம் உங்களோட கனவுல வந்தோ, இல்ல ஏதாவது ஒரு தகவல்களை உங்களுக்கு நான் தான் குலதெய்வம் இந்த திசையில இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு தகவல்கள் உங்களுக்கு குலதெய்வம் கண்டிப்பா கண்ணில் காட்டும். அது என்னென்ன வழிபாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல அத்தி மரக்கிளை வழிபாடு, அடுத்து பிரம்ம முகூர்த்த வழிபாடு, அடுத்து நிலைவாசல் வழிபாடு. இந்த 3 வழிபாடுகள் பண்ணும்போது உங்களோட குலதெய்வம் உங்கள்கிட்ட வந்து நான் தான் உங்களோட குலதெய்வம், நான் அந்த திசையில இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. அந்த அத்தி மரக்கிளை வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்னதா ஒரு அத்தி மரத்தை எடுத்துக்கிட்டு அந்த அத்தி மரத்தை நீங்க ஒரு தெய்வமா பாவிச்சு அந்த அத்தி மரத்துக்கு ஒரு பட்டு துணி சுத்தி அந்த இதை ஒரு சந்தன குங்குமம் பொட்டு எல்லாம் வச்சு உங்களோட பூஜை அறையில வச்சோ, இல்ல உங்கள்கிட்ட பூஜை அறைகள் இல்ல, போதுமான இடவசதிகள் இல்லை அப்படின்னீங்கன்னா, அதாவது கன்னி மூலை, அதாவது தென்மேற்கு மூலையில வச்சோம் அந்த அத்திமர கட்டையை நீங்க வழிபட்டு வரும்போது, அதாவது ஒரு 8 நாள், ஒரு இந்த செவ்வாய் டு அடுத்த செவ்வாய் வரைக்கும், அதாவது 8 நாள் வழிபடணும். ஒரு வெள்ளி டு அடுத்த வெள்ளி வரைக்கும், அந்த மாதிரி ஒரு 8 நாளைக்குள்ள நீங்க வழிபட்டு வரும்போது உங்களோட கனவுல வந்தோ இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு தகவல்கள் கொடுக்கலாம். இது ஒரு விதமான குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான வழிமுறை. அடுத்த வழிமுறை என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்த வழிபாடு. இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடு அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமையில வீடு வாசல் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி நீங்களும் சுத்தபத்தமா குளிச்சுட்டு உங்க வீட்டுல இருக்க விளக்க நல்லா சுத்தபத்தமா கழுவி எடுத்து அந்த விளக்கு, அதாவது அந்த குத்து விளக்கை நீங்க ஒரு தெய்வமா பாவிச்சு அந்த குத்து விளக்கை அதே மாதிரிதான் உங்களோட பூஜை அறைகள் இல்ல உங்களோட கன்னி மூலையில அந்த குத்து விளக்கை வச்சு அந்த குத்து விளக்குக்கு பூ பொட்டு எல்லாம் வச்சு அதுக்கு ஒரு படையல் கொடுக்கணும். அந்த படையல் எந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னீங்கன்னா, அந்த விளக்குக்கு முன்னால ஒரு தலவாழை இலை விரிச்சு அதுல வெத்தில பாக்கு பூ பழம் சக்கரை பொங்கல் இந்த மாதிரி நீங்க படைச்சு அந்த தெய்வத்தை நினைச்சு மனசு உருகி, அதாவது அந்த தெய்வத்தை நீங்க வழிபடும் போது நீங்க மந்திரம் எதுவும் தெரிஞ்சா சொல்லலாம், இல்ல உங்களுக்கு எந்த விதமான மந்திரமும் தெரியல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க உங்களோட கஷ்டங்கள் நஷ்டங்களை சொல்லலாம். அதாவது எங்களோட குலதெய்வமான நீ எங்களுக்கு தெரியாதனால எங்களோட வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, பண நஷ்டங்கள் தான் இருக்கு, எங்களுக்கு கல்யாண தடை இருக்கு, இல்ல குழந்தை தடை இருக்கு, இல்லைன்னா வீட்டுல தீராத நோய் இருக்கு, அதாவது உங்களோட பிரச்சனைகளை நீங்க மனசு திறந்து அந்த தெய்வத்திட்ட சொல்லி அழும்போது அந்த உங்களோட குலதெய்வம் உங்களுக்கு கண்டிப்பா தான் இருக்கும் திசையும் தான் யாரு அப்படிங்கிறதையும் காட்டும். இது மூலமாவும் உங்களுக்கு காட்டல அப்படின்னா அடுத்தல நிலைவாசல் வழிபாடு. அதாவது இது என்ன நிலைவாசல் வழிபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா குலதெய்வம் அப்படிங்கிறது நம்மளோட நிலவாசல்ல தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால அந்த நிலவாசலுக்கு நீங்க சந்தன பொட்டு எல்லாம் வச்சு அதுக்கு நீங்க பூஜைகள் இதோ பண்ணி வழிபட்டு வரும்போதும் அந்த குலதெய்வத்தை பத்தின தகவல்கள் உங்களுக்கு எளிதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நாம பார்த்த இந்த 3 வழிபாடுகளுமே நீங்க தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது கடவுள் மேல முழு நம்பிக்கையை வச்சு ஒரு 8 நாள் தான் பண்ணேன், இல்ல ஒரு நாள் தான் பண்ணேன், குலதெய்வம் கண்ணில் காட்டுமானா காட்டாது. உங்களோட குலதெய்வம் என்ன நிலைமையில இருக்கு, அது எந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஆனாலும் அந்த குலதெய்வத்துக்கு நீங்க சரியான முறையில வழிபாடுகள் எல்லாம் பண்ணி வந்தீங்கன்னா தான் உங்க தெய்வம் உங்க கண்ணில் இருந்து உங்களோட குலதெய்வம் நான் தான் அப்படிங்க காட்டும். ஏன் நீங்க இந்த மாதிரி இவ்வளவு வழிபாடுகள் பண்ணி அவங்க குலதெய்வம் கண்ணில் வந்து காட்டுறதுக்கு தாமதமாகுது, இல்ல இவ்வளவு வழிபாடுகள் நான் கஷ்டப்பட்டு இருக்கேன், அந்த தெய்வங்கள் பல காலங்களா நான் குலதெய்வத்தை ஏங்கி இருக்கேன், ஆனா அந்த குலதெய்வம் எனக்கு கண்ணுக்கு காட்சி கொடுக்கல, நான் தான் அவன் குலதெய்வம் தெரியாம நான் தேடி எழுதேன் குலதெய்வத்தை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, முதல்ல நீங்க 1000 தான் வழிபாடு பண்ணாலும் உங்களோட குலதெய்வம் இப்ப என்ன நிலைமையில இருக்கு அப்படிங்கிறது நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். இவ்வளவு வழிபாடுகள் பண்ணியும் குலதெய்வம் தெரியாம இருக்கவங்களுக்கு
ஆலோசனை எனக்கு தெரிஞ்ச விவரங்களை சொல்றேன். அது என்ன விவரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எவ்வளவுதோ தவம் பண்ணி எவ்வளவுதோ வழிபாடுகள் பண்ணி உங்க குலதெய்வம் உங்க கண்ணுல காட்டல அப்படின்னா, உங்க குலதெய்வம் உங்களோட எல்கையில இல்லாம, அதாவது அந்த கோயில்ல இல்லாம, அந்த குலதெய்வத்துக்கே தான் யாரு தான் எந்த எல்கையை சேர்ந்தவர் அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு உங்க குலதெய்வமே மாறி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அதாவது ஒரு குலதெய்வ கோயில் அப்படின்னா நிறைய பேர் பாத்தியப்பட்டவங்க இருப்பாங்க. அந்த பாத்தியப்பட்டவங்கள உங்க தாத்தா மட்டும் அந்த குலதெய்வ கோயில் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு வெளியூருக்கோ இல்ல வெளி மாநிலங்கள்ல போய் செட்டில் ஆயிட்டு, அதுக்கடுத்து அவர் இந்த குலதெய்வ கோயிலுக்கு வராம இருந்து உங்களுக்கு குலதெய்வம் தெரியாம இருந்ததுன்னா வேற. ஏன்னா அப்போ அந்த கோயிலுக்கு பாத்திப்பட்ட மத்த எல்லாரும் அந்த கோயிலுக்கு பூஜைகள் எல்லாமே கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த குலதெய்வத்துக்கு தெரியும். ஏன்னா தான் யாரு, தான் மக்கள் யாரு, தான் எந்த எல்கையை பாதுகாக்கணும், எல்லா விவரமும் அந்த குலதெய்வத்துக்கு தெரியும். ஆனா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பூர்வீகமாவே, அதாவது அந்த கோயிலை சார்ந்த எல்லாருமே ஏதாவது ஒரு வெளியே போய் ஏதாவது தொழில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு அந்த தெய்வத்தையே அந்த ஊர்ல விட்டுட்டு அந்த கோயிலுக்கு பாத்திப்பட்ட அனைவருமே வெளியூரை பார்த்து போயிட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்துல இங்க அந்த தெய்வத்துக்கு எந்த ஒரு பூஜைகளுமே இருக்காது. ஏன்னா ஒருத்தர் மட்டும் போயிருந்தாருன்னா மிச்சம் இருக்க எல்லாருமே அந்த தெய்வத்தை வழிபட்டுட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த தெய்வத்துக்கு தெரியும் நம்ம எல்கை இதுதான், நம்ம இங்கதான் இருக்கணும், நம்மளோட மக்கள் இவங்க தான் அப்படின்னு தெரியும். எல்லாரும் அந்த தெய்வத்தை விட்டுட்டு வெளிப்பகுதிக்கு போகும்போது என்ன ஆகும்னா, அந்த தெய்வத்துக்கு எந்த ஒரு பூஜையும் இருக்காது, எந்த ஒரு படையிலும் இருக்காது, எந்த ஒரு கொடைவிழாவும் இருக்காது, எதுவுமே இல்லாத போது அந்த தெய்வம் அப்படியே, அதாவது எந்த ஒரு நம்பிக்கையும் எந்த ஒரு அன்புமே எந்த ஒரு மாலை மரியாதைகள் எதுவுமே இல்லாம ஒரு தெய்வம் ஒரே இடத்துல ரொம்ப நாள் நிற்கும் அப்படின்னா நிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த இடத்துக்கு நீங்க பெரிய பெரிய படையல்கள் கொடுக்கட்டாலும் அந்த தெய்வத்தை நம்ம நம்பி, அந்த தெய்வத்தோட இடம் இதுதான், உன்னோட மக்கள் நாங்க தான், என்னை காப்பாற்ற வேண்டியது குலதெய்வமான ஓம் பொறுப்பு தான் அப்படின்னு சொல்லி நம்ம நிற்கும் போது அந்த தெய்வம் அங்கதான் நிற்கும். அந்த டைம்ல, அதாவது அந்த தெய்வத்தை யாரோ ஒரு ஆள் வழிபட்டுக்கிட்டு இருந்தாலோ இல்ல அந்த தெய்வத்துக்கு வருஷத்துக்கு ஒரு முறை கொடை கொடுத்தாலோ இல்ல ஒரு வருஷத்துல ஒரு நாளமோ 2 நேரமோ போய் அந்த தெய்வத்துக்கு யாராவது ஒரு ஆள் சக்கரை பொங்கல் பண்ணி படையல் போட்டு வந்தாலும் சரி, ஏதாவது ஒண்ணு அந்த தெய்வத்தை யாரோ ஒருவர் ஏதோ ஒரு தேவைக்காண்டி அவர் போய் அந்த தெய்வத்தை நிப்பாட்டி வச்சிருக்கும் போது அந்த தெய்வம் தன்னோட எல்கையை புரிஞ்சு தன்னோட மக்களை புரிஞ்சு அங்க நிற்கும். அங்க எந்த ஒரு பூஜைகளும் வழிபாடுகள் எதுவுமே நீங்க கொடுக்காம விட்டுட்டு நீங்க வெளியூர்ல போய் செட்டில் ஆயிட்டு திரும்ப என்னோட குலதெய்வம் தெரியல, அதாவது உங்க தாத்தா காலத்துல அந்த மாதிரி ஒரு கோயிலை வழிபடாம விட்டுருப்பாங்க. நம்மளோட தாத்தா காலத்துல அப்படிங்கிறது அது வந்து மண்ணாலான பீடம் தான் செஞ்சிருப்பாங்க. நிறைய கோயில்கள்ல சுற்று சுவர்லாம் அமைச்சு பெரிய லெவல்ல எல்லாம் கோயில் கட்டியிருக்க மாட்டாங்க. நீங்க அப்படி உங்க தாத்தா காலத்துல உள்ள கோயிலை நீங்க விட்டுட்டு நீங்க வெளியூர் பகுதிக்கு போகும்போது அந்த கோயில் நாளடைவுல அந்த மழை தண்ணினாலே இல்ல வேற ஏதாவது காரணத்தினாலே இல்ல பால் அடைஞ்சு சேதம் அடைஞ்சு அது எந்த ஒரு மக்கள் பயன்பாட்டுக்கும் இல்லாம எந்த ஒரு மக்கள் அதை வழிபடாமலே அப்படி விடுதனாலே அந்த தெய்வம் தண்ணிலை மறந்து, அதாவது என்னதான் ஒரு மனிதனும் தெய்வம் ஒண்ணுதான், ஒரு மனுஷனை எப்படி யாருமே கண்டுக்கிடாம எதுவுமே கொடுக்காம அவர் பாட்டு ஒரு வீட்டுல போட்டிருந்தோம்னா அவரோட மனநிலை எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி மனநிலை தான் ஒரு தெய்வத்துக்குன்னு வரும். ஏன்னா அந்த தெய்வம் அப்படிங்கிறது வந்து நம்ம அப்பப்போ அந்த தெய்வத்தை வணங்கிக்கிட்டே இருக்கணும், இல்ல அந்த தெய்வத்தை நினைக்கணும், இல்ல அந்த தெய்வம் இருக்குன்னு நம்பணும். இதுல எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த தெய்வம் தண்ணியில மறந்து ஏதாவது ஒரு திசையை பார்த்து எங்கேயோ சுற்றி தெரிஞ்சுட்டு இருக்கோம். அப்படி இருக்க வேலையில நீங்க என்னதான் நீங்க உங்க குலதெய்வத்தை நினைச்சு உருகி எவ்வளவுதான் வழிபாடுகள் பண்ணாலும் எவ்வளவுதான் விரதங்கள் இருந்தாலும் உங்க குலதெய்வத்துக்கு நீங்க தான் அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. ஏன்னா உங்களோட குலதெய்வமே அங்க தண்ணிலை மறந்து சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்க என்ன வழிபாடு செஞ்சாலும் அந்த தெய்வத்துக்கு தெரிய போறது இல்லை உங்களோட குலதெய்வம் யாருங்கனால. அதனால அந்த மாதிரி நீங்க பூர்வீக காலமா ரொம்ப காலமா அந்த குலதெய்வத்தை உங்களோட கோயில் பாத்தியப்பட்ட எல்லாருமே அந்த குலதெய்வத்தை நீங்க விட்டுட்டீங்க, யாருக்குமே அந்த குலதெய்வத்தை பத்தின எந்த தகவல்களும் தெரியல அப்படின்னா நீங்க அந்த குலதெய்வத்தை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நீங்க தேடறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, அந்த தெய்வம் தண்ணிலை மறந்து திரிய ஆரம்பிச்சலாம், அவங்களுக்கு தன்னோட மக்கள் யாரு தன்னோட எல்கை யாரு யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்க தெய்வத்திட்ட நீங்க என் குலதெய்வமா நீ வரணும் என்னை காக்கணும் அப்படின்னு நீங்க வேண்டும் போது அது அந்த தெய்வத்திட்ட போய் சேராது. அதனால அந்த மாதிரி இருந்த யாருமே நீங்க இந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணி உங்களோட நேரத்துங்களை நீங்க வீணடிக்காதீங்க. ஏன்னா முயற்சி பண்ணி பாருங்க. ஆனா கட்டாயமா இந்த மாதிரி ஏதாவது ஒரு குடும்பத்தை சம்பந்தப்பட்டவங்க வெளியே வந்து அவங்களுக்கு குலதெய்வம் தெரியல, ஒரு 3 தலைமுறைக்கு பிறகு நாங்க அந்த குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அந்த தெய்வத்துக்கு அங்க பூஜைகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கும், வருஷத்துக்கு ஒரு வாட்டி கொடை கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்படிங்கிற அந்த தெய்வம் உங்களை எதிர்பார்த்து நிற்கும். நீங்க போய் அந்த தெய்வத்தை அந்த தெய்வம் என்னோட வாழ்க்கையில வரணும் நீங்க நினைச்ச உடனே அந்த தெய்வம் உங்கள்கிட்ட வந்து காட்சி கொடுத்துரும். ஆனா ரொம்ப காலமா வழிபடாம இருக்க தெய்வத்தை நீங்க என்னதான் பண்ணாலும் அந்த தெய்வத்துக்கு நீங்க யாருன்னே தெரியாது. அதனால அது தண்ணிலே மறந்து அந்த தெய்வமும் இருக்கனால நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணீங்கன்னா அது கிடைக்காது. அப்படி நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணீங்கன்னு கிடைக்கல அப்படின்னா வேற எதுவும் வழி இருக்கா குலதெய்வத்துக்கு அப்படின்னா, குலதெய்வத்தை கண்டுபிடிக்க இவ்வளவுதான் வழி. இதை விட்டா ஒரே ஒரு வழி இருக்கு. ஆனா அதுல வந்து உங்க குலதெய்வம் இந்த சாமி தான் அப்படிங்கறத உறுதியா சொல்ல முடியாது. அந்த வழி மூலமா எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, உங்க குலதெய்வம் எந்த எல்கையை சார்ந்தது, அதாவது ஊர் மக்களை காவல் காக்கக்கூடியதா, இல்ல ஒரு கடற்கரை ஓரத்துல இருக்கதா, இல்ல ஒரு
ஒரு சித்தர் சாமியா, இல்ல காவல்காரனா, இல்ல சொடலை மடனா, இல்ல கருப்பசாமியா, இல்ல சிவன் சம்பந்தமா, இல்ல விஷ்ணு சம்பந்தமா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு அம்சங்களின் பெயர்கள் தான். அதாவது உங்களுக்கு ஒரு ஆண் தெய்வம், ஒரு காவல்கார தெய்வம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்க தெய்வம் ஊரை காவல் காக்கும், இல்ல உங்க தெய்வம் ஊருக்கே படி அளக்கும், இல்ல உங்க தெய்வம் மயானத்தை காவல் காக்கும், அந்த மாதிரி விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்கலாம். அது எதுல நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னீங்கன்னா, உங்களோட ஜாதகத்து மூலமா நீங்க அதை தெரிஞ்சுக்கலாம். உங்களோட ஜாதகத்துல 5வது லக்கணத்துல என்ன கிரகங்கள் இருக்கோ அதுக்கேற்றப்பல உங்களோட உங்களோட குலதெய்வம் ஆண் தெய்வமா இல்ல பெண் தெய்வமா, அந்த தெய்வம் ஊர் பக்கங்கள்ல இருக்குமா, இல்ல இல்ல நகர பக்கங்கள்ல இருக்குமா, இல்ல ஊருக்கு எல்கையில இருக்குமா, இல்ல காவல்கார தெய்வமா இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது உங்க தெய்வம் அசைவ தெய்வமா சைவ தெய்வமா, இல்ல அதை சுத்தி தண்ணி இருக்குமா, அதை சுத்தி காடு இருக்குமா, அதை சுத்தி மலைகள் இருக்குமா, அந்த மாதிரி விஷயங்களை தான் உங்க ஜாதகத்துல தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுல இந்த தெய்வம் தான் அப்படின்ட்டு உறுதியா உங்களால சொல்லவே முடியாது. உங்க தெய்வம் நீங்கன்னா ஒரு ஃபைனலா ஒரு முடிவுக்கான வந்துக்கலாம். நம்மளோட தெய்வம் ஆண் தெய்வம், ஒரு காவல்கார தெய்வம், அந்த மாதிரி நீங்க ஒரு முடிவுக்கு தான் வந்துக்கலாமே தவிர்த்து அதை வச்சு நீங்க உறுதிப்படுத்த முடியாது. அந்த ஜாதகம் மூலமா எப்படி நீங்க நம்ம குலதெய்வத்தை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நான் வேணா ஒரு பதிவா போடுறேன். அதை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். அடுத்தது, இந்த வழிபாடுகள் பண்ணி உங்களுக்கு எந்த ஒரு தெய்வங்களும் தெரியல அப்படின்னா, அதாவது அத்திமர கிளை வழிபாடு, பிரம்ம முகூர்த்த வழிபாடு, அடுத்து நிலைவாசல் வழிபாடு, இந்த 3 வழிபாடுகளும் பண்ணியாச்சு. அப்படி பண்ணி உங்களோட குலதெய்வம் தெரியல, அடுத்து ஜாதகம் மூலமா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோமோ உங்களுக்கு எந்த ஒரு குலதெய்வமும் தெரியல, எல்லா கோயிலுக்கும் போயிட்டீங்க, எல்லார்ட்டையும் போய் எல்லா சாமியார்கள்ட்டையும் கேட்டுட்டீங்க, யார்கிட்ட கேட்ட உங்களுக்கு குலதெய்வம் தெரியல அப்படின்னா, உங்களுக்கு கடைசியா ஒரு 3 வழி மட்டும்தான் இருக்கு. அது என்ன 3 வழி அப்படின்னு பாத்தீங்கன்னா, மண்ணின் வழிபாடு, அப்படி இல்லைன்னா இஷ்ட தெய்வத்தை குலதெய்வமா ஏத்துக்கிறது, அப்படி இல்லைன்னா சொடலை மடன் பேச்சம்னு குலதெய்வமா ஏத்துக்கிறது. இந்த 3 வழிதான் இருக்கு. மண்ணின் வழிபாடு அப்படின்னா என்னன்னா, ஒண்ணு இல்ல, ஒரு சுத்தமான இடத்துல போய் மண் எடுத்துட்டு வந்து அது கூட பன்னீர், சந்தனம், ஜவ்வாது, குங்குமம் எல்லாத்தையுமே கலந்து அதை ஒரு பிள்ளையார் பருவத்துக்கு பிடிச்சு வச்சு அந்த தெய்வத்தை ஒரு தாம்பளத்தட்டுல வச்சு உங்க பூஜைகளை வைக்கலாம். இல்ல கீழே ஏதாட்டும் மலர்களோ இல்ல அரிசிகள் ஏதாட்டும் கீழே தட்டி அது மேல அந்த நம்ம பிள்ளையார வச்சு நீங்க அதை உங்க குலதெய்வமா நினைச்சு வழிபடலாம். இல்ல எனக்கு பிள்ளையார குலதெய்வமா ஏத்துக்கிறதுக்கு எனக்கு மனசு ஒத்துக்கல, அவர் எப்படி குலதெய்வமா வழிபட முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களோட இஷ்ட தெய்வத்தை நீங்க வழிபடலாம். இஷ்ட தெய்வம் அப்படின்னா அது யாரா வேணாலும் இருக்கலாம். முருகன், ஐயப்பன், அப்படி இல்லைன்னா காவல்கார தெய்வமான கருப்பசாமி, சப்பானி மடம், சொடலை மடம், இந்த மாதிரி எந்த வகையினாலும் நீங்க குலதெய்வமா ஏத்துக்கலாம். இல்ல காளியம்மன், மாரியம்மன், இசக்கியம்மன், அதுல எந்த தெய்வத்தினாலும் உங்களுக்கு இஷ்ட தெய்வமா எந்த தெய்வத்தை நீங்க நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி தெய்வத்தை கூட நீங்க குலதெய்வமா ஏத்துக்கலாம். இல்ல எங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை நான் குலதெய்வமா ஏத்துக்கிறவும் எனக்கு விருப்பம் இல்லை, அடுத்து ஒரு பிள்ளையார பிடிச்சி வச்சு அதை குலதெய்வமா ஏத்துக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்க சொடலை மடனையும் பேச்சம்மனையும் குலதெய்வமா ஏத்துக்கலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. இந்த காரணங்கள், அதாவது நீங்க தென் மாவட்ட பகுதிகளை சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா பேச்சம்மன், சொடலை மடனை குலதெய்வமா ஏத்துக்கிடுங்க. ஏன்னா தென் மாவட்டங்கள்ல உள்ள மிகப்பெரிய காவல்காரரே நம்ம சொடலை மடம் தான். அதே மாதிரி தென் மாவட்டங்கள்ல உள்ள அம்மன் கோயில்கள்ல ஃபுல்லாவே ஒரு தெய்வம் படையிலவங்க, அந்த தெய்வம் தான் பேச்சம்மன். அதனால நீங்க தென் மாவட்ட பகுதியை சார்ந்தவங்களா இருந்தீங்கன்னா நீங்க பேச்சம்மனையும் சொடலை மடனையும் குலதெய்வமா வழிபடலாம். அது போக இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அது என்ன விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேச்சம்மனை நீங்க குலதெய்வமா தென் மாவட்டங்கள் மட்டும் இல்ல, எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் பேச்சம்மனை குலதெய்வமா வழிபடலாம். அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 21 பந்திகளான 21 பந்திகள் இருக்கு. அந்த குருநாதன் பந்தி, ஐயனார் பந்தி, கருப்பசாமி பந்தி, இந்த மாதிரி 3 பந்திகள் இருக்கு. இந்த 3 பந்திகள்லயுமே இருக்கக்கூடிய ஒரே தெய்வம் நம்ம பேச்சம்மன் மட்டும்தான். அது குருநாதன் பந்தியா இருந்தாலும் சரி, ஐயனார் பந்தியா இருந்தாலும் சரி, கருப்பசாமி பந்தியா இருந்தாலும் சரி, இந்த எல்லா பந்திகள்லயுமே இருக்கக்கூடிய ஒரே தெய்வம் பேச்சம்மன் மட்டும்தான். அதனால நீங்க எந்த கோயில்கள், அதாவது உங்களுக்கு ஐயனார் கூட உங்களோட குலதெய்வமா இருந்திருக்கலாம் முன்னொரு காலத்துல, ஆனா அது உங்களுக்கு தெரியாம இருந்தாலும் நீங்க பேச்சம்மனை வழிபடும் போது அதுவும் நீங்க அந்த ஐயனாரை வழிபடுற மாதிரி தான் வரும். அதனால நீங்க பேச்சம்மனை ஏத்துக்கலாம். அதே மாதிரி எல்லா குலதெய்வத்துக்கும் பெரும்பாலான குலதெய்வத்துக்கு சொடலை மாடன் தான் காவல்காரரா வருவாரு. ஏன் நம்ம 21 பந்தி 61 சேனையில, அதாவது குருநாதன் பந்தி, ஐயனார் பந்தி, கருப்பசாமி பந்தியில கூட நம்ம சொடலை மடம் தான் அங்க காவல்காரரா வருவாரு. அது மட்டும் இல்லாம 21 மடன்கள், 61 மடன்களோட அதிபதியை நம்ம சொடலை மடம் தான். அது மட்டும் இல்லாம 108 மடன்கள்லயும் 1008 மடன்கள்லயும் தளபதியா வருதவர் நம்ம சொடலை மடம் தான். ஆனா 108 மடன் 1008 மடன்கள் தலவாய் மடன் தலைவரா இருந்தாலும் அந்த 108 மடன்கள் 1008 மடன்களுக்கு தளபதியா வருதவர் நம்ம சொடலை மடம் தான். அதனால நீங்க இந்த 21 மடன்கள், 61 மடன்கள், இல்ல 108 மடன்கள் உள்ள மடன்கள் கூட உங்களுக்கு குலதெய்வமா இருக்கலாம். அதனால நீங்க சொடலை மடனை வழிபடும் போது அந்த 108 மடன்களையும் வழிபட்டதாக தான் அர்த்தமாகும். சொடலை மடனை நீங்க குலதெய்வமா ஏத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம
எல்லா அம்மன் கோயில்கள், அதாவது காளியம்மன் கோயிலா இருந்தாலும் சரி, மாரியம்மன் கோயிலா இருந்தாலும் சரி, பத்திரகாளியம்மன் கோயிலா இருந்தாலும் சரி, எந்த ஒரு அம்மன் கோயில்களா இருந்தாலும் சரி, அங்க கண்டிப்பா பேச்சியம்மனுக்கு கண்டிப்பா ஒரு படையல் கொடுப்பாங்க. ஏன்னா பெண் தெய்வங்கள்லயே மிகப்பெரிய காவல்காரி, மருத்துவச்சி எல்லாமே சேர்ந்ததுதான் நம்ம பேச்சியம்மன். அதனாலதான் பேச்சியம்மனுக்கு கண்டிப்பா அங்க ஒரு படையல் இருக்கும். அதனால நீங்க உங்களுக்கு அந்த மாதிரி எந்த தெய்வங்கள்னாலும் இருக்கலாம், ஒரு பத்திராளியம்மன், காளியம்மன், மாரியம்மன், அந்த மாதிரி எந்த தெய்வங்கள்னாலும் இருக்கலாம் உங்களோட குலதெய்வமா. ஆனா அந்த மாதிரி எல்லா கோயில்கள்லயும் இருக்கக்கூடிய ஒரே தெய்வம் பேச்சியம்மன் தான். அதனாலே நீங்க பேச்சியம்மனை குலதெய்வமா நீங்க ஏத்துக்கலாம். பேச்சியம்மன் ஒரு தெய்வம் வந்துன்னா அந்த பேச்சியம்மன் காவல்காரரா மகானா வருதவர் தான் நம்ம சொடலை மடன். அவரே நீங்க வழிபட்டுக்கலாம் குலதெய்வமா. அது மட்டும் இல்லாம சொடலை மடன் தான் தென் மாவட்டத்தோட காவல்காரர். நம்ம சொடலை மடன் தான் தென்னாட்டு ஈசனும் அவர் தான், மயான அரசனும் அவர் தான். ஏன் நம்ம சிவனுக்கு அடுத்தபடியா நம்ம சொடலை மாடனை மட்டும்தான் சொடலை ஈசன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். வேற எந்த ஒரு தெய்வத்தையும் அழைச்சது கிடையாது. அதனாலதான் நீங்க சொடலை மடனும் உங்களோட குலதெய்வமா கூட நீங்க ஏத்துக்கலாம். பேச்சியம்மனும் சொடலை மடனும் எல்லாருக்கும் காவல்காரங்களா வராங்க. மக்களுக்கு மட்டும் இல்லாம தெய்வங்களுக்கும் காவல்காரங்களா வருவாங்க. அது என்னென்ன தெய்வம்லாம் பாத்தீங்கன்னா, ஐயனார் கோயில்கள்னாலே கண்டிப்பா பேச்சியம்மனும் சொடலை மடனும் காவல்காரங்களா வந்துருவாங்க. அதே மாதிரி அம்மன் கோயில்கள்னாலும் பேச்சியம்மனும் சொடலை மடனும் காவல்காரங்களா வந்துருவாங்க. அடுத்து ஊர்களுக்கு கண்டிப்பா சொடலை மடனும் பேச்சியம்மனும் காவல்காரங்களா வந்துருவாங்க. அது மட்டும் இல்ல, மயானத்துக்கே அதிபதி நம்ம பேச்சியம்மன் சொடலை மடன் தான். அதனால இந்த மாதிரி எல்லாருக்கும் காவல்காரங்களா இருக்க நம்ம மக்கள் எல்லாத்தையும் காக்கக்கூடிய பேச்சியம்மனும் சொடலை மடனே நீங்க உங்களோட குலதெய்வம் தெரியல அப்படின்னா கண்டிப்பா இந்த தெய்வத்தை நீங்க குலதெய்வமா ஏத்துக்கிடுங்க. ஏன்னா உங்க குலதெய்வத்தை தான் நீங்க மறந்துட்டீங்களே தவிர இந்த பேச்சியம்மனும் சொடலை மடனும் எல்லா தெய்வத்துக்குமே எல்லா கோயில்கள்ல நிலைய வாங்கக்கூடிய ஒரு தெய்வம் தான். அதனால நீங்க மற்ற தெய்வங்கள், அதாவது உங்க குலதெய்வம் தெரியல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க பேச்சியம்மனும் சொடலை மடன் நீங்க வழிபடும் போது அது உங்க குலதெய்வத்தை வழிபட்டதுக்கான ஈக்குவலான பவர் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா எல்லா எல்கையிலையும் இவங்க இருப்பாங்க, எந்த கோயிலையும் இவங்க இல்லாம இருக்க மாட்டாங்க. உங்களோட எல்லா கோயில்கள்லயும் நம்ம பேச்சியம்மனும் சொடலை மடனும் வந்துருவாங்க. உங்களுக்கு இப்போ ஒரு குழப்பங்கள் இல்ல, ஒரு சந்தேகங்கள் வரலாம். அது என்ன சந்தேகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க முன்னோர்கள் யாராவது சொல்லியிருப்பாங்க, நம்ம ஒரு வாதை தெய்வத்தை தான் வழிபட்டுட்டு வந்தோம், ஆனா அது எந்த வாதை தெய்வம்னு தெரியல, அது நம்ம வாதை தெய்வங்கள் தான் நமக்கு குலதெய்வம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளோட முன்னோர்கள்ல ஒருத்தவங்க இறந்தாங்க, அவங்களதான் நம்ம குலதெய்வமா வச்சு வழிபட்டு வந்துட்டு இருந்தோம், அந்த தெய்வத்தோட பெயர்கள் தெரியல, அதாவது அந்த படுகள தெய்வத்தோட பெயர்கள் தெரியல அப்படின்னு சொல்லி உங்க முன்னோர்கள் எதுவும் சொல்லியிருக்கலாம். இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரி தெய்வங்களா இருந்தாலும் நீங்க கண்டிப்பா சொடலை மடனையும் பேச்சவங்களையும் வழிபடலாம். ஏன்னா வாதை தெய்வங்களா இருந்தாலும் சரி, படுகள தெய்வங்களா இருந்தாலும் சரி, இது எல்லா தெய்வங்களும் சொடலை மடனோட கட்டுப்பாட்டு கீழே தான் வரும். அதனால நீங்க இந்த மாதிரி வாதை தெய்வங்களை உங்க குலதெய்வமா நீங்க வழிபட்டு இருந்தாலும், இல்ல படுகள தெய்வங்களை நீங்க குலதெய்வமா உங்க முன்னோர்கள் வழிபட்டு வந்துட்டு இருந்தாலும், அதுல அந்த தெய்வங்களோட பேர்கள் உங்களுக்கு தெரியாத பட்சத்துல, அதாவது உங்க குலதெய்வமான வாதைகள் பேரோ இல்ல குலதெய்வமான படுகள தெய்வங்களோட பேர்கள் உங்களுக்கு தெரியல, அதுக்கு நான் எந்த தெய்வத்தை வழிபடலாம், நீங்க கண்டிப்பா அந்த மாதிரி தெய்வங்களை உங்களோட குலதெய்வமா நீங்க இருந்த மாதிரி கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா நீங்க கட்டாயமா வழிபட வேண்டிய ஒரே தெய்வம் சொடலை மடன் தான். ஏன்னா அந்த வாதை தெய்வங்கள், படுகள தெய்வங்கள் எல்லாமே சொடலை மடனோட கட்டுப்பாட்டு கீழே தான் வரும். அதனால நீங்க எந்த ஒரு தயக்கமும் இல்லாம நீங்க சொடலை மடனை உங்களோட குலதெய்வமா எடுத்து நீங்க வழிபட்டு வரலாம். அதாவது ஏதாவது ஒரு ரூபத்துல யாராவது ஒரு, அதாவது சொடலை மடன் வந்துருவாரு, இல்ல பேச்சம்மன் வந்துருவாங்க, அந்த மாதிரி எல்லா கோயில்கள்லயும் இவங்க 2 பேர்ல யாராட்டு வருவாங்க. அதாவது குலதெய்வ கோயில்ல கட்டாயம் இவங்க 2 பேர்ல யாராட்டு வருவாங்க வந்துருவாங்க. அதனாலதான் நீங்க உங்களோட குலதெய்வம் மறந்தாலும் இந்த மாதிரி இந்த தெய்வத்தை, அதாவது காவல்கார தெய்வமான பேச்சம்மனையும் சொடலை மடன் நீங்க வழிபடும்போது உங்களுக்கு குலதெய்வத்தோட அருள் கண்டிப்பா கிடைக்கும். சொடலை மாடன் இல்லாம அந்த சொடலை மாடன் கூட சேர்ந்த மற்ற மாடன்கள், ஏதாவது பன்றி மாடன், கரடி மாடன், இந்த மாதிரி மாடன்கள், ஏதாவது மாடன்கள் கூட உங்களோட குலதெய்வமா இருந்திருக்கலாம். அந்த மாதிரி குலதெய்வத்துக்காண்டியும் நீங்க நம்ம சொடலை மாடனை மட்டும் நீங்க தனிப்பட்ட முறையில வழிபட்டீங்கனாலே மொத்தம் 81 மாடன்களை நீங்க வழிபட்டதுக்கான சமமாகும். ஏன்னா அவரோட 21 பந்தி 61 சேனை அப்படிங்கிறது எல்லாமே மாடன்கள் நிறைஞ்சது மட்டும்தான். மற்ற நம்ம குருநாதன் பந்தி, ஐயனார் பந்தி, கருப்பசாமி பந்தி கூட மூலவர் தெய்வமா மட்டும்தான் அந்த தெய்வங்கள் இருக்கும். நம்ம குருநாதன் பந்திக்கு சிவன் இருப்பாரு, ஐயனார் பந்திக்கு ஐயனார், கருப்பசாமி பந்திக்கு கருப்பசாமி இருப்பாரு. ஆனா நம்ம சொடலை மாடனோட 21 பந்தி 61 சேனைக்கு மட்டும்தான் சொடலை மாடன் தான் தலைவர். 21 மாடன்களாகவும் அவர் தான் அவதாரம் எடுத்திருப்பாரு, 61 மாடன்களாகவும் அவர் தான் அவதாரம் எடுத்திருப்பாரு. அது மூலமாவும் நீங்க உங்களுக்கு வேற ஏதாவது மாடன்கள் இருந்திருக்கலாம், அந்த மாடன்களை வழிபடனாலும் நீங்க சொடலை மாடனை வழிபட்டாலும் அந்த மாடன்களை நீங்க வழிபட்ட மாதிரி தான். அதனாலே நீங்க சொடலை மாடனை குலதெய்வமா எடுத்துக்கலாம். அடுத்த 108 மாடன்கள்ல ஒரு மாடன்களை வணங்கினாலும் அந்த 108 மாடன்களை வணங்கினதுக்கு சமமாகும். ஏன்னா எல்லா தெய்வங்களுமே ஒரு தெய்வங்களுக்கு கட்டுப்பட்டு ஒரு தெய்வத்தோட படையல்களை வாங்கிட்டு அந்த மாதிரிதான் நிற்கக்கூடிய தெய்வங்கள். அதனால நீங்க எந்த ஒரு மாடனை வணங்கினாலும் அது எல்லா மாடன்களையும் வணங்கினதுக்கான சமமாகும். அதன் மூலமாக நீங்க சொடலை மாடனை உங்களோட குலதெய்வமா எடுத்து நீங்க வழிபட்டு வரலாம். அடுத்தால இதுதான் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அந்த வழிபாடுகள் மூலமா நீங்க உங்க குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிட்டா சரிங்க, அந்த குலதெய்வத்தை நீங்க உங்க குலதெய்வத்தை ஏற்று நீங்களே வழிபட ஆரம்பிச்சிருங்க. இல்ல உங்களுக்கு வழிபாடு மூலமா உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒண்ணு பிள்ளையார பிடிச்சி நீங்க வழிபடலாம், இல்ல இஷ்ட தெய்வத்தை பிடிச்சி வழிபடலாம், இல்லைன்னா பேச்சியம்மன், சொடலை மடன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு தெய்வத்தை நீங்க
உங்களோட குலதெய்வமா வழிபடலாம். ஆனா நீங்க மத்த எந்த தெய்வங்களை எப்படி வழிபடுவீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா பேச்சியம்மனை சுடலை மடனை உங்களோட குலதெய்வமா நீங்க ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட முழு மனசா, அதாவது உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம அந்த தெய்வத்தை முழு மனசா நம்பி உண்மையான பக்தியில மட்டும் வணங்குங்க. ஏன்னா சிவபெருமான் எப்படிலாம் திருவிளையாடுகள் ஆடுவாரோ அதே மாதிரிதான் சிவனோட மகனான சுடலை மடனும் முழுக்க முழுக்க நமக்கு பல சோதனைகள் தருவாரு. ஏன்னா அந்த சோதனைகள் எல்லாம் அவரை வெறுத்து நம்ம போறதுக்கு இல்ல, அவரை எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அவரை எவ்வளவு இருக்க பிடிக்கும் அப்படிங்கிறத செக் பண்ணதுக்காண்டி, அதாவது அந்த மாதிரி சோதிச்சு பார்க்கறதுக்காண்டி சுடலை மடன் நமக்கு பல விதமான சோதனைகள் கொடுப்பாரு. நீங்க அவரை குலதெய்வமா நான் உன்னை வணங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க உங்க மனசார ஏத்துக்கிட்ட பிறகு அதுக்கு அடுத்தல உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு கஷ்டமோ இல்ல ஒரு கவலையோ இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு தடைப்படுத்த விஷயங்கள் எதுவும் நடந்துகிட்டு இருந்தது, இல்ல அந்த தெய்வம் எனக்கு சரியா கொடுக்கல, அதாவது சுடலை மடன் எனக்கு எந்த விஷயங்களையும் கொடுக்கல, அவரை நான் குலதெய்வமா வழிபடுதேன் ஆனா அவருக்கு எனக்கு எந்த ஒரு பலன்களும் கொடுக்கல அப்படின்னு நினைச்சு நீங்க திரும்ப சுடலை மடனை விட்டு விலகும்னு நினைச்சீங்கன்னா அது நடக்கிற விஷயங்கள் கிடையாது. ஒரு தடவை சுடலை மடனை நம்பி நீங்க போயிட்டீங்க அப்படின்னா அது ஒரு வழி பாதை மட்டும்தான். திரும்ப நான் சுடலை மடனை இவ்வளவு நாள் குலதெய்வமா நினைச்சு வழிபட்டு இருந்தேன், இனிமேல் நான் கருப்பசாமி வழிபட போறேன், இல்ல எசிகம்மன் வழிபட போறேன், இல்ல காளியம்மன் வழிபட போறேன், இல்ல முத்தாரம்மன் வழிபட போறேன் அப்படின்னா அதை நீங்க முதல்லயே, அதாவது சுடலை மடனை குலதெய்வமா வணங்குறதுக்கு முன்னாடியே இந்த தெய்வங்களை நீங்க குலதெய்வமா பிடிச்சிருக்கணும். ஏன்னா சுடலை மடன் அப்படிங்கிறது வந்து ஒரு உக்கிர தெய்வங்கள். அந்த தெய்வம் தன்னை விட்டு யாரும் எந்த ஒரு பக்தர்களையும் விலக போகணும்னு நினைக்காது. ஆனா பல சோதனைகள் கொடுக்கும். சுடலை மடன் மட்டும் இல்ல, எல்லா தெய்வங்களுமே அந்த பக்தர்களை, நம்ம நாடி வர்ற பக்தர்களுக்கு பல சோதனைகள் கொடுத்துதான் அதுக்கப்புறமா அதுல இருந்து மீட்டெடுத்து தன்னோட பக்தனை அணைச்சு வச்சுக்கணும். அந்த மாதிரி சுடலை மடன் பல கஷ்டங்கள் உங்களுக்கு கொடுப்பாரு. அதெல்லாம் உங்களால தாண்டி வர முடியும், தாண்டி சுடலை மடன் நம்பி நான் நிக்க முடியும் அப்படின்னா நீங்க சுடலை மடனே பேச்சியம்மனே உங்களோட குலதெய்வமா நினைச்சு வழிபட ஆரம்பிச்சிருங்க. அதுக்காண்டி நீங்க எந்த ஒரு கோயிலுக்கு போகணும், எங்க போய் நீங்க நிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்க ஊர் பக்கத்துல எந்த ஒரு கோயில்கள் இருந்தாலும் சரி, அந்த கோயிலுக்கு தெய்வங்களை, ஐயா சுடலை மடனை நான் உன்னைய என்னோட குலதெய்வமா நினைக்க ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு நீ என்னோட குலதெய்வமா வந்துடுறியா, எல்லா உள்ள செல்வங்களையும் அள்ளி கொடுத்து உன்னைய முழு மனசா நம்பி உன் காலுக்கடியில வந்து கிடக்க உன் பிள்ளைய நினைச்சு பார்த்து எனக்கு நீ வேண்டிய வரத்தை எல்லாம் கொடு, எனக்கு வேண்டிய அருள் எல்லாம் கொடு, எனக்கு வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடு, என் வாழ்க்கையில உள்ள கஷ்டங்களை நீக்கி கொடு, என் வாழ்க்கையில உள்ள தடைகளை நீக்கி கொடு அப்படின்னு சொல்லி சுடலை மடன் காலை பிடிச்சி நீங்க நிக்கும் போது சுடலை மடன் கண்டிப்பா அதெல்லாம் பண்ணி கொடுப்பாரு. ஆனா அது சுடலை மடன் விட்டு நீங்க விலகணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அதை விட, அதாவது சுடலை மடன் நீங்க நெருங்குறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு சோதனை கொடுத்தாரோ அதே மாதிரி நீங்க சுடலை மடன் விட்டு விலகி போக 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 பல சோதனைகள் கொடுப்பாரு. அதனால ஒரு தடவை நீங்க முடிவு பண்ணி குலதெய்வத்தை ஏத்துக்கிட்டீங்கன்னா அது சுடலை மடன் மட்டும் இல்ல, எந்த ஒரு தெய்வமா இருந்தாலும் சரி, நீங்க ஏதாவது ஒரு தெய்வத்தை முழு மனசா குலதெய்வமா வேண்டி அந்த தெய்வத்துக்கு சில காலங்கள் பணிவிட எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இல்ல வேண்டாம் நம்ம வேற குலதெய்வம் மாறுவோம்னா மாற முடியாது. ஏன்னா நீங்க குலதெய்வமா அதை முழு மனசா ஏத்துக்கிட்டீங்க, அவரும் உங்களை முழு மனசா ஏத்து உங்க வீட்டுக்கு வந்துட்டாரு. அப்படி இருக்க வேலையில இல்ல நீ இப்ப குலதெய்வம் கிடையாது, நீங்க வெளியே போங்க, நான் வேற ஒரு தெய்வத்தை வழிபட போறேன் நீங்க சொல்லும் போது அது உங்களுக்கு பெரிய பெரிய பிரச்சனையாகும். அதனால உங்களுக்கு குலதெய்வம் தெரியல, நீங்க வேற எதுவும் தெய்வத்தை நீங்க வேண்டணும், குலதெய்வமா வேண்டணும் அப்படின்னா அந்த தெய்வத்தை முழு மனசா ஏத்துக்கீங்க, அந்த தெய்வம் உங்களை ஏத்துக்கிடும். ஆனா உங்களோட சூழ்நிலைக்கு ஏற்பாப்புல தெய்வங்களை மாத்தாதீங்க. அந்த மாதிரி மாத்தும் போது உங்களுக்கு பல பல பிரச்சனைகள் வரும். ஏன்னா நீங்க உங்களுக்கு இவ்வளவு தெரியாம இப்ப அந்த தெய்வத்தை நீங்க குலதெய்வமா ஏத்துக்கலாம், இனிமேல் அது உங்களுக்கு குலதெய்வம் தான். இனிமேல் நான் என்னோட இஷ்டத்துக்கு வேற தெய்வத்துக்கு மாறும் அப்படின்னா அது மாறும்னா உங்களுக்கு வாழ்க்கையில நீங்க பல பல சோதனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால நீங்க முழு மனசா உண்மையான பக்தியா நீங்க பேச்சியம்மனையும் சுடலை மடனையும் குலதெய்வம் தெரியாதவங்க உங்களோட குலதெய்வமா நினைச்சு வழிபட ஆரம்பிங்க. வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியா நல்லதாவே நடக்கும். உங்களோட தடைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு வாழ்க்கையில சந்தோஷங்கள் வந்து மலரும்.